அன்புள்ள டிபிஎம் சபையின் விசுவாசிகளே மற்றும் தேவ ஊழியர்களே, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் பெந்தேகோஸ்தே ஜனநாயக இயக்கத்தை ஆரம்பித்ததன் நோக்கத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். நாங்கள் இந்த சபைக்கோ, சபையின் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல மற்றும் இந்த சபையின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமானவர்கள் அல்ல. சபையின் ஆதி நிலவரத்தின்படியும் முந்தின பரிசுத்தவான்கள் நமக்கு தந்துவிட்டு சென்ற நியமங்களின்படியேயும் மீண்டும் சபையை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளோம். சபையானது தி பென்டிகோஸ்டல் மிஷன் சொசைட்டியாக பதிவு செய்யப்பட்டது முதல் தலைமை பாஸ்டர், தலைவர் மற்றும் பொருளாளராகவும், பிரசிடென்ட் அண்ட் ட்ரெஷரர், உதவி தலைமை பாஸ்டர், துணைத் தலைவர் மற்றும் உதவி பொருளாளராகவும், இணை துணை தலைமை பாஸ்டர், செயலாளராகவும், அடையார் கேந்திர பாஸ்டர் உதவி செயலாளராகவும் பதவி வகித்து வருகின்றனர். அப்படி நியமிக்கப்பட்ட அடையாறு கேந்திர பாஸ்டர் அவர் தம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் வரை அல்லது 3வது பதவிக்கு உயரும் வரை அவர் அடையாறில்தான் இருக்க வேண்டும். வேறு எங்கும் அவர் இடமாற்றம் செய்யப்பட மாட்டார். இந்த விதி இதுவரை மாற்றப்படவில்லை. மேலும் ஒருவேளை அடையார் கேந்திர பாஸ்டர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருப்பின் 3 தலைமை பாஸ்டர்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து மாற்றம் செய்ய வேண்டும். ஆனால் பாஸ்டர் லூக்கா அவர்களின் விஷயத்தில் தலைமை பாஸ்டர் தானாகவே பாஸ்டர் யோபுவின் பரிந்துரையின் பேரில் பாஸ்டர் லூக்காவை செகந்தராபாத் கேந்திரத்திற்கு மாற்றம் செய்துவிட்டார். அது தொடர்பான உண்மைகளை நாங்கள் வேறொரு செய்தி தொகுப்பில் வெளியிடுவோம். சபையார் அனைவரும் அறிந்திருக்கிறபடி பாஸ்டர் லூக்கா அவர்கள் மீது எந்தவிதமான தவறும் இருப்பதாக தெரியவில்லை. மிகவும் தியாகமாக ஊழியத்திற்காக பாடுபட்டவர். ஒரு நல்ல நீதிமானாக இத்தனை காலம் சபையில் பலவிதமான பொறுப்புகளை வகித்து வந்திருக்கின்றார். மிகவும் நேர்மையானவர். உபதேச சத்தியங்களில் மிகவும் வைராக்கியமாக இருப்பவர். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான பரிசுத்தவான் காரணமில்லாமல் தண்டிக்கப்படுகின்றார் என்பதால் தான் அடையார் விசுவாசிகள் கிளர்ந்து எழுந்து கேள்வி கேட்பதற்கான காரணம். சபையார் ஒருவேளை நினைக்கலாம், தலைமை பாஸ்டர் மாற்றம் செய்தால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது தானே என்று. பாஸ்டர் லூக்கா அவர்கள் இந்த பதவியில் இல்லாதிருந்தால் இந்த மாற்றல் உத்தரவுக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இது விதிகளுக்கு புறம்பாக கொடுக்கப்பட்ட மாற்றல் ஆணை. பாஸ்டர் யோபு என்பவரின் பழிவாங்கும் செயலாக அல்லவா இருக்கிறது. இந்த மாற்றல் ஆணையில் பாஸ்டர் ஜெயம் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. பாஸ்டர் எம்யூடி தாமஸ் அமைதியாக இருந்துவிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சபையாரில் சிலர் இதை தலைமை பாஸ்டரிடம் கேட்க வேண்டும் என்று ஒன்று கூடினார்கள். பாஸ்டர் லூக்கா அவர்களும் மாற்றலுக்கு உடன்பட்டு போவதற்கு தயாராக தான் இருந்தார். ஜனங்கள் இவ்வாறு கூடி வருகையில் பாஸ்டர் லூக்கா தலைமை பாஸ்டரை கைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரங்களை தெரியப்படுத்தி, ஜனங்கள் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறார்கள், எனவே நீங்கள் அடையாறு வந்தால் ஜனங்களை சமாதானம் செய்து பிறகு உங்களுடன் நான் புறப்பட்டு வருகிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு தலைமை பாஸ்டர் தான் வர முடியாது என்றும், ஜனங்களை வேண்டுமானால் காவலர் உதவியுடன் அப்புறப்படுத்தலாம் என்றும், அதன் பிறகு நீங்கள் புறப்படலாம் என்று யோசனை சொல்லியிருக்கிறார். ஒரு தலைமை பாஸ்டர் இவ்வளவு பெரிய சபையை வழிநடத்தும் பொறுப்பில் இருப்பவர் செய்ய தகுந்த செயலா இது? ஜனங்களை காவல்துறை கொண்டு அடக்கு முறை செய்யலாம் என்று அவர் நினைக்கலாமா? இதுதான் நாங்கள் இந்த இயக்கம் தொடங்குவதற்கான முதல் காரணம். மற்றவை பின்னொரு காணொளியில்